ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய கிடைத்த யூடியூப் சேனல். ஸோ நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட நார்மல் இமேஜ் வந்து எப்படி நம்ம கார்ட்டூன் இமேஜாக மாற்றுது அப்படின்ற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன் கிளிக்லேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இமேஜை கார்ட்டூன் இமேஜாக மாற்றிக்கலாம். ஸோ எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்போடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் வந்தவொடனே பார்த்திங்கன்னா ஸோ எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எது வேணால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆப்போடைய இன்னொரு ஆப் தான் இந்த டூன் மீ ஆப். ஸோ பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டூன் இமேஜை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட்டூன் எஃபெக்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அலோ கேட்பாங்க, அலோ கொடுத்துருங்க. அலோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ கேலரி ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ நான் வந்து எனக்கு தேவையான ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த க்ரீன் ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆரோ மார்க் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸிங் டைம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் கேட்போம். ஸோ உங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 4th இருக்க எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒன் கிளிக்லேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்டூன் இமேஜாக மாற்றியாச்சு. ஸோ இதில் வந்து இவ்வளோ தானா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த எஃபெக்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஆகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாக்கில் இருக்கும். நீங்கள் வந்து அதை காசு கொடுத்து தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில ஃப்ரீயான எஃபெக்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து நெட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நான் வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ் மேலே கிளிக் பண்ணேன்னா ஸோ நிறைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லாக்கில் இருக்குது, நிறைய இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அன்லாக்கில் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் அண்ட் எஃபெக்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபில்டர்ஸ் அந்தமாரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கலர் கொடுக்க போகிறீங்க. ஸோ ரெண்டு கலர் மிக்சிங் ஆகி வர மாதிரி அந்தமாரி கலர்லாம் உங்களுடைய ஃபோட்டோக்கு எஃபெக்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் எந்த ஒரு விதமான ஒர்க்குமே பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோவை அதுவே எடிட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதனால் மறக்காமல் இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது லிங்க்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்குது. நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அதை வந்து பார்த்திங்கன்னா டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஹாய்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாண்ட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட்ஸை கிளிக் பண்ணதுமே பார்த்திங்கன்னா ஸோ எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷனும் உங்களுக்கு தேவையான கலர் ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு ஸோ எனக்கு தேவையான ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எனக்கு எங்கே தேவையோ நான் வந்து ட்ராக் பண்ணி நான் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபாண்ட்டு தேவையில்லை அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட்டை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் ஃபாண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு மட்டும் வெறும் இமேஜ் மட்டும் போதும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் டு கேலரின்னு இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிட்டு ஸோ டவுன்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேவ்டுன்னு சொல்லிட்டு காமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கேலரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாரிட்டியும் பாருங்கள். ஸோ நல்ல கிளாரிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஏகே டெக் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.